பலனே ஆன்மநலன் காத்திடும் அற்புதம் காரங்காடு திருத்தலம். கபிரியேல் நாதர் கல்லறை மருத்துவமாய் மாறிடும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகன் இயேசுவின் பெயரால் கூடி வந்திருக்கின்ற இறை சமூகமே, காரங்காடு புனித செங்கோல் மாதா ஆலயத்தில் நடைபெறும் பொது காலத்தின் 3வது வார திருப்பலில் பங்கெடுக்கும் உங்களையும் மாதா தொலைக்காட்சி நேயர்களையும் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு காண விரும்பிய சம தர்ம சமுதாயத்தை இயேசு சீடர்களாக வாழ்ந்து அதை ஒரு இயேசுவின் கனவாக நிறைவு செய்ய நாம் ஏன் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? காரிருள் சூழ்ந்துள்ள நமது மானுடத்தை பேரொளியால் காண முயற்சிப்போம். இதற்கான அருள் வரத்தை இந்த திருப்பலியில் ஜெபித்து மன்றாடி பெற்றுக் கொள்வோம். எனவே சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம், மன்னிப்பை பெற்றுக்கொள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
ஆகிய இறைவனில் மாற்றில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, ஆ. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செய்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன்மாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தார். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 10-13 முடிய மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கெபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்ளீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பேரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தால் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 4 இறைவார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள்.
சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினியவர்களே, என்னுடைய அருட்பணி பயிற்சி காலத்திலே வார இறுதி கலப்பணிக்காக ஒரு முறை அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கு உள் நோயாளிகள் பிரிவிலே ஒரு தாயார், உடல் நலம் குன்றிய ஒரு தாயார் தனது மனநலம் குன்றிய மகனுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். இந்த தாய் தான் உடல் நலமின்றி அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த உடல் நலம் குன்றிய அந்த தாய் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை மனநலம் குன்றிய தன்னுடைய மகனுக்கு ஊட்டி கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன் நான் அவர் அருகிலே சென்று அந்த தாயோடு பேசத் தொடங்கினேன். அப்பொழுது அந்த தாய் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ஒரு அரசு கலை கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிபவர், செல்வாக்கு மிக்கவர். மூவரும் இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். மூத்த மகனுக்கு திருமணமான போது அந்த மூத்த மகன் அவருடைய தாயிடம் சொன்னாராம், அம்மா, நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்வேன், ஆனால் என்னுடைய சகோதரனை அல்லது அந்த தாயுடைய இளைய மகனை மனநலம் குன்றியவர்களுக்கான காப்பகத்திற்கு நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனே அந்த தாய் சொல்லி இருக்கிறார், நீ வேண்டுமானால் இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என்னுடைய மகனை எக்காரணத்தை கொண்டும் நான் மனநலம் குன்றியவர்களுக்கான காப்பகத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த தாய் சொன்னார், இருவருக்குமே நான் ஒரே மாதிரியான அன்பைத்தான் கொடுத்தேன். இளையவன் மனநலம் குன்றியவன், அவனுக்கென சிறப்பான அன்பை நான் காட்ட வேண்டி இருக்கின்றது. அந்த முக்கியத்துவத்தை, அந்த முன்னுரிமையை மூத்த மகன் தவறாக புரிந்து கொண்டு விட்டான் என்று சொன்னார்கள். கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு சுட்டி காட்டப்பட்ட கடவுளின் அன்பும் இப்படிப்பட்டதுதான். கடவுளின் அன்பு என்பது அனைவருக்குமானது. கடவுள்
இந்த உலகிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரையும் அன்பு செய்கின்றார். ஆனால் கடவுளின் அன்பு அனைவருக்குமானது என்ற அந்த இலக்கை அடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து கொண்ட வழிமுறைதான் ஏழைகளுக்கான நிலைப்பாடு. இந்த சமூகத்திலே காணாமற் போனவர்களுக்கான, மறக்கப்பட்டவர்களுக்கான, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நிலைப்பாடு. அவர்களை இயேசு மையப்படுத்தினார். காரணம், அவர்களை மையப்படுத்துவதன் வழியாகத்தான் கடவுளின் அன்பை அனைவருக்கும் கொண்டு செல்ல முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசுவின் இறையாட்சி இலக்கு என்பது அனைவருக்குமான அன்புதான். ஆனால் அந்த இறையாட்சி இலக்கின் வழிமுறை ஏழைகளுக்கான நிலைப்பாடு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இயேசுவின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை இன்றைய நற்செய்தி வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலே எடுத்த 2 மிக முக்கியமான முடிவுகள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக இயேசுவின் முடிவு, திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே நாசரேத்தில் இருந்த இயேசு எங்கு சென்று தங்குகிறார்? கப்பர்நகூமுக்கு சென்று, மத்தேயு நற்செய்தியாளர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். அங்கு சென்று தங்குகின்றார். இயேசுவின் பணி வாழ்வு கப்பர்நகூமை மையமாக கொண்டு அமைய வேண்டும் என்பது இயேசு எடுத்த முதல் முக்கியமான முடிவு. ஏன் கப்பர்நகூமை தேர்ந்தெடுத்தார்? கப்பர்நகூம் எங்கு அமைந்திருக்கிறது என்பதையும் மத்தேயு நற்செய்தியாளர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்றார் என்று மத்தேயு நற்செய்தியாளர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த கப்பர்நகூமை புவியியல் அடிப்படையில் விளக்கக்கூடிய விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஏன் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றார் என்றால் அங்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கும் என்பதாகவும், அல்லது இன்னும் உத்வேகத்துடன் திருமுழுக்கு யோவான் ஆற்றிய பணியை தொடர முடியும் என்பதற்காகவும் அங்கு சென்றார் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் மற்றொரு கருத்தை எடுத்து கூறுகிறார். அதனால்தான் நப்தலி, செபுலோன் இடங்களை குறிப்பிட்டு கப்பர்நகூமை குறிப்பிடுகிறார். இதன் வழியாக எசாயா இறைவாக்கினரின் இறைவாக்கு இயேசுவில் நிறைவு பெறுவதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எசாயாவின் இறைவாக்கு என்ன? நப்தலி நாடும் செபுலோன் நாடும் காருரிலில் இருந்து கடவுளின் பேரொளியை பெற்றுக்கொள்வார்கள் என்பது. அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் காலத்தில் கப்பர்நகூம் தான் இத்தகைய ஒரு நிலையில் இருந்தது. ஏன் செபுலோன் நாட்டிற்கும் நப்தலி நாட்டிற்கும் இப்படிப்பட்ட இறைவாக்கு உரைக்கப்பட்டது என்றால், அசீரிய படையெடுப்பின் போது இஸ்ரேலின் வடநாட்டை சேர்ந்த இந்த நாடுகள் தான் முதலில் கைப்பற்றப்பட்டவை. அடிமை தலைக்கு முதலில் உட்பட்ட நாடுகள், நகரங்கள் இவைதான். எனவே அடிமை தலையில் இருந்த அந்த நகரை தன்னுடைய பணித்தலமாக இயேசு எடுத்துக்கொள்கின்றார். ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் தான் மறக்கப்பட்டவர்களாக, காணாமற் போனவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே கப்பர்நகூமை தன்னுடைய பணித்தலமாக இயேசு தேர்வு செய்கின்றார். இது இயேசுவின் முதல் தேர்வு. இரண்டாவதாக சீடர்களை தேர்வு செய்கின்றார். இயேசு படித்தவர்களை, செல்வம் படைத்தவர்களை அல்ல, எளிய மீனவர்களை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். ஏழைகளுக்கு பணி செய்ய தனது உடன் பங்காளிகளாக, ஏழைகளாகவே இருக்கக்கூடிய மனிதர்களை சீடர்களாக தேர்ந்து கொள்கிறார். இது இயேசுவின் மற்றொரு தேர்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது.
இந்த இரண்டு தேர்வுகளும் இயேசுவை ஒரு நிலைப்பாடு எடுப்பவராக, ஒரு சார்பு கொண்டவராக காட்டுகிறது. ஆனால் இந்த நிலைப்பாடுதான், இந்த சார்புதான் எல்லா மக்களையும் அன்பு செய்பவராக அவரை மாற்றக்கூடியது என்பது இயேசுவுக்கு தெரியும். நாமும் கடவுளை போன்று இயேசுவை போன்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் நாமெல்லாம் இயேசுவை போன்று வாழ வேண்டும். நாமும் அனைவரையும் அன்பு செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை என்னதான்? இயேசுவை போன்று ஏழைகள் சார்பான நிலைப்பாடு எடுப்பதுதான். நாம் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுக்கும் பொழுதுதான் அனைவருக்குமானவர்களாக மாற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் இயேசுவின் சார்பாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய பிளவுகள் நம்மை இயேசுவின் சார்பானவர்களாக இருக்க விடுவது கிடையாது. இன்றைய 2ஆம் வாசகத்திலேயும் நாம் பார்க்கிறோம், பவுலடியார் கொரிந்து நகரிலே அத்தகைய ஒரு செயலைத்தான் சுட்டி காட்டுகிறார். மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அப்போலோவை சார்ந்தவர் என்றும், பவுலை சார்ந்துள்ளேன் என்றும், கேபாவை சார்ந்துள்ளேன் என்றும் மக்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அவர்களை பார்த்து பவுலடியார் கூறுகிறார், நீங்கள் ஒத்த கருத்துடையவராய் இருங்கள் என்று கூறுகிறார். அதைவிட கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்காக பவுலா சிலுவையில் அறையப்பட்டான் என்று கூறுகிறார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார்? கிறிஸ்து. எனவே நம்மிடம் அவரை சார்ந்தவர், இவரை சார்ந்தவர் என்ற பிளவுகள் இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஏழைகளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை பாலினம் காரணமாக, சமயம் காரணமாக, சாதியம் காரணமாக நாம் பிளவுபட்டு கிடந்தோம் என்றால் இன்று பவுலடியார் வழியாக இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக மட்டும் இருங்கள், ஒத்த கருத்துடையோராக மட்டும் இருங்கள் என்று கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, நமக்கு அரசியல் வேண்டும், நமக்கு சமூகம் வேண்டும், நமக்கு சமயம் வேண்டும். ஆனால் அத்துணையிலும் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ஏழைகளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் இறையாட்சி கனவை நனவாக்குபவர்களாக நம்மால் மாற முடியும். எனவே இன்றைய நாள் இறை வார்த்தையினால் தூண்டப்பட்டுள்ள நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பிளவுகளை எல்லாம் கலைந்து ஒத்த கருத்துடையவராய் இயேசுவை போன்ற நிலைப்பாடு எடுக்க வேண்டும். ஏழைகளுக்கான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அப்படி ஏழைகளுக்கான நிலைப்பாடு எடுப்பதன் வழியாகத்தான் நாம் அனைவருக்கும் ஆனவர்களாக மாற முடியும். எனவே நம்முடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, சமூக நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, அது இயேசுவின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும், ஏழைகள் சார்பான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அத்தகைய வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார்
இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு நாம் அதே நம்பிக்கையோடு நமது ஜெபங்களை மன்றாட்டுகளையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த ஆண்டவரே, எம் திரு அவைக்கு ஆசியாக நீர் கொடுத்த திரு அவை தலைவர்கள் உமது பணியை இக்கால சூழலுக்கு ஏற்ப ஞானத்தோடும் ஆற்றலோடும் செய்வதற்கு தேவையான அருள் வளங்களை தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்மணி போல் எம்மை காக்கும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் அன்றாடம் நீர் எமக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறும் நல்ல மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என் ஊழியன் என்று மொழிந்த ஆண்டவரே, உமது ஊழியர்களாகிய நாங்கள் இறை வார்த்தையை அன்றாடம் படித்து அதன்படி வாழவும் எங்களது வாழ்க்கையில் உம்மை அறிவிக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பாதுகாக்கும் ஆண்டவரே, எம் குடும்பத்திற்கு ஆசியாக நீர் கொடுத்த குழந்தைகளை திரு அவை காட்டுகின்ற நெறிகளில் நாங்கள் வளர்க்கவும், கிறிஸ்தவ நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து வழிகாட்டவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது அந்த நேரத்திற்காகவும் உமது அருளையும் ஆசிரியம் தந்து கொண்டிருப்பதற்காக கண்டு செலுத்துகின்றோம். கடவுளே, நம்பிக்கையோடு ஒரே குடும்பமாய் இணைந்து உடம் எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுடைய ஜெபங்களுக்கு செவி சாய்த்து தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளம் என்னும் கோயிலிலே நீ வருவாய். என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா. என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், நாற்றை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை, வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன் ஏற்றருள்வா. என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன் உம்மிடம் தந்தேன், நீ பார். ஏற்பா. என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா. உள்ளம் என்னும் கோவிலிலே நீ வருவாய். என்னோடு வாழவா. என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா. என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உமது திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராய புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரம் வரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாய் பாடும் தானேகம் தானும் பரிதாக நானும் என்னாவில் ஆனந்த நானும் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாளில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. இல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழ்வில்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறி